ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ரூம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள், 2 பர்சன் உட்கார மாதிரி ஒரு லேப்டாப் யூசேஜ் பண்ணுற மாதிரியும் 2 சைடில் ஸ்டோரேஜ் கொடுக்க மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே ஒரு வால் ஃபிக்ஸடு ஒரு ஒயிட் கலரில் அந்த லெத்தி பீஸ் மட்டும் ஒரு உட்டன் கலர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ரூம் ஃபுல்லாகவே க்ரீம் ஒயிட்னால நம்ம இங்கேயும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒயிட் வித் டீக் கலரில் மேட்ச் பண்ணி ஒரு 4 டோர் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். விண்டோ கீழே அப்படியே நம்ம வந்து ஒரு பே விண்டோ மாதிரி ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க, சில திங்ஸை உள்ளே வச்சுருக்காங்க, நம்ம எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ட்ரெஸ்ஸிங்க்கு பேக் சைட்லையும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு ட்ராஸ், ஒரு டோர். ஏன்னா அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கோ வார்ட்ரோப்போ உள்ளுக்கு வர செல்ஃப்ஸு ட்ராஸு எனி பேட்டர்ன் வந்து அவங்க யூஸுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கலர்ஸ் ஒன்று தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூபிவிசியில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொரு வேலையும் மென்ஷன் பண்ணுறது, குவாலிட்டி மென்ஷன் பண்ணுங்கள், குவாலிட்டியாக பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து குவாலிட்டியாக போங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் பார்த்து செக் பண்ணி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம என்னதான் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்தாலுமே அந்த கரெக்டான ஒர்க்கு கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இங்கே அப்படி தான் இதெல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி யூபிவிசியில் பண்ணிக்கோங்க பாருங்கள். ஒரு உட்டன் வித்து ஒரு ஒயிட் கலர் டெக்ஸ்சரில் ஒரு அழகாக ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏன் இந்த ஒயிட் கலர் லைட் கலர் சூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டீக் வித் ஒயிட் கலரு, இந்த ஒயிட் வித் கிரே கலர் லைட் கலர் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக உள்ள வீட்டில் உள்ள திங்ஸ், அவங்க காட்டோ பீரோவோ எனிதிங் ஃபர்னிச்சர்ஸ் எது கொண்டாலுமே மெர்ஜ் ஆயிடும். ஸோ அதுக்கு வேண்டி தான் அந்த லைட் கலர்ஸ் கஸ்டமர்ஸ் போவாங்க. சில பேர் ஒரு டார்க் கலர்ஸ் கொண்டு போவாங்க, அது ஒரு பீச் கலரு அந்த மாதிரி கொண்டு போகும்போது அது கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் கலர்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அவங்க சோஃபா ஃபர்னிச்சர் உள்ளே வரும்போது அதுக்கு மெர்ஜ் ஆகும். இங்கே வந்து சூப்பராகவே இருக்குது. அந்த உட்டன் கலர் வித் ஒயிட் கலரில் பண்ணது ரொம்பவே பெர்ஃபெக்டாக பாருங்கள்.